அவர் செய்த நன்மைகளை எண்ணி முடியாத நன்மைகளை செய்கிற அற்புதமான ஆண்டவர். அவரை சொல்லி மகிமைப்படுத்தி ஜெபத்தோடு ஆண்டவரை உயர்த்துவோம். நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒன்றையும் நான் மறந்திட முடியாது. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறினா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறினா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று. எல்லாரும் சொல்லுவோம், நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றி 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 உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றியுள்ள இதயத்தோடு உயர்த்துவோம். நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆரா. சொல்லுங்க, நன்மைகள் செய்பவர், நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்றி. சத்தத்தை உயர்த்தி நன்றி 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 உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றி நன்றி. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி உமக்கு நன்றி, எங்களை உண்டாக்கின எங்கள் தெய்வமே நன்றி நன்றி. ஓ உமக்கு நன்றி. Thank you Jesus. கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஓ நன்றி. நீர் செய்த நன்மைக்கு ஈடாய் நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீர் எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்திருக்கிறீர். நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி இருக்கிறீர். இதெல்லாவற்றையும் நினைத்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்கள் சோர்வுகள் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலே உம்முடைய வார்த்தை விதைக்கப்படட்டும். நாங்கள் எங்கள் ஆவி ஆத்தும சரீரம் மூன்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல், நாங்கள் துதிக்கிற எல்லா துதி பலிகள், நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க செலுத்துகிற எல்லா காணிக்கைகள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருங்கள். தொடர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் மறுபடியும் உங்களை சந்திக்க
அவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? நான் எங்கெங்கே எதுக்கு போகிறோமோ அங்கங்கே அதை செஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிட்ணுன்னு போனால் அங்கே போய் சாப்பிட்ணும். அங்கே போய் ஹோட்டலில் கூட்டிகிட்டு இருப்பீங்களா, பெருக்கிட்டு இருப்பீங்களா? அது மாதிரி கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த இடத்துல அவர் தான் இங்கே தலைவராக இருக்கணும், அவரை தான் மகிமைப்படுத்தணும், அவரை தான் உயர்த்தணும், அவரை தான் மேன்மைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த நிகழ்ச்சியில் இயேசு அந்த நிகழ்ச்சிக்கு காரணராக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி யார் நடத்துகிறார்களோ அவங்கள தான் மகிமைப்படுத்தும். ஆனால் இந்த இடத்துல இந்த எல்லாவற்றிற்கும் என் வாழ்க்கையில் நன்மைகள் கிருபைகள் தொடர செய்த இந்த ஆண்டவர் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று அவரை மாத்திரமே துதித்து உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. என் குடும்பத்தின் தலைவர் இயேசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் குடும்பத்தின் தலைவர் இயேசு. குடும்ப தலைவர்கள் கஷ்டப்படாதீங்க, குடும்பத்தின் தலைவர் இயேசு. நீங்களும் தலைவர்கள் தான், ஆனால் இயேசு தான் நம்ம எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார். இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? அவருடைய மார்பில் சாய்ந்து அவரை துதித்து அவரை உயர்த்த வந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்த போகிறோம். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லி பாடுங்கள். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எல்லாரும் இணைந்து எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவரை நினைக்க நினைக்க நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும், பூரிக்கும். நம்முடைய இருதயம் நிம்மதியினால் நிரப்ப பண்ணுகிற தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும். ஆண்டவரை சொல்லி பாடுவோம். நீதி தேவன், நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து நிம்மதி நிம்மதி அடைவே, நிம்மதி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையிலே நல்ல மேய்ப்பரா நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு இருந்திருக்கிறார். எப்பொழுதுமே நம்மை தோளில் சுமந்து நம்மை பாதுகாத்த அன்புள்ள ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். அவருடைய தோளில் நான் இருப்பதினாலே என்னாலும் அவர் என்னை காத்து என்னை வழி நடத்துகிற அற்புதமான தெய்வமாயிருக்கிறார் சொல்லி ஆண்டவரை எல்லாரும் உயர்த்துவோம். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு நாளும் பின் தொடர்வே. குரலை கேட்டு தோளில்
கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே, பசும்புல் ஆத்துமாவை 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 கொள்பவரே, அனைத்து சத்தத்தை உயர்த்தி எனது தலைவன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஓ எஸ், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ந்திருக்கிறீங்க? அவருடைய தோளில் சாய்ந்து மகிழ்ந்திருக்க வந்திருக்கிறோம். அங்கதான் உண்மையான நிம்மதி இருக்குது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? உண்மையான நிம்மதியை தேடி உலகத்தில் இருக்கிறவங்க எங்கெங்கேயோ போகிறாங்க. காசின்றாங்க, ராமேஸ்வரன்றாங்க. அங்கே போனால் நிம்மதி கிடச்சிரும், இங்கே போனால் நிம்மதி கிடச்சிரும். இல்லை இல்லை, நிம்மதி கிடைக்க நான் இடத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னை தேடி வந்த இயேசு எனக்கு நிம்மதியை தந்து அதை வைத்து போகிறார். அதுக்கு தான் வாரம் வாரம் சபை கூடி வரோம். சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? ஆண்டவரை ஆராதிக்க எதற்கு வர்றோம்? என் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது தான், இல்லைன்னு இல்லை. இந்த உலகம் முடிகிற வரைக்கும் என்ன இருக்குது? உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்று அவரை துதித்து மகிமைப்படுத்தி உயர்த்துகிற அந்த இடத்துக்கு வந்துடணும். நான் எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சர்ச்சுக்கு வராமல் இருந்தாலும் எனக்கு நிம்மதியாக இருக்குதுன்னு? எனக்கு அப்படி சொல்லவே முடியல. ஏன்னா கர்த்தரை ஆராதிக்கிற வர்ற இடத்துல தான் என் கேள்விக்கு பதில் கிடைக்கிறது. என் மனதுக்கு, என் இருதயத்துக்கு கர்த்தர் வசனத்தை பேசும்போது கர்த்தர் அவருடைய சந்தோஷத்தினால் என்னை நிரப்புகிறார், என்னை நிம்மதியாய் வாழ வைக்கிற தெய்வமா இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தற்கொலை முயற்சி செய்கிறதுனுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை. சிலர் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, அதனால கணவன் கொடுமைப்படுத்துறான், மனைவி கொடுமைப்படுத்துறா, மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, ஆஃபீஸ் பாஸ் கொடுமை, எல்லா கொடுமையும் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுறதுனால அவங்க தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள உலகத்தில் இருக்கிறவர்கள் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்னதான் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் போராட்டங்கள் வந்தாலும், அந்த எல்லாவற்றையும் நீக்குகிற தேவ பிரசன்னத்துக்குள்ள நான் வாரத்துக்கு ஒரு முறை நான் வர்றேன் பாருங்க. அதுல எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு என்னை சந்தோஷத்தினால் நிரப்பி அனுப்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமா, சந்தோஷமா இருப்பாங்க. கணவன் மனைவி இங்க சண்டை போட்டு கூட சில நேரத்தில் வராங்க. காலையில எழும்பும் போதே சண்டை. அவரு லேட் ஆனாலும் இப்படின்றதுக்குள்ள வந்துருவாரு. ஆனா அம்மா, அது நான் சொல்ல விரும்பல, உன்ன சொல்லமா, டக்குன்னு வந்துருவாங்க. அதுலேயே சில கருத்து வேறுபாடுகள் இதோடு வந்து உக்காந்துருக்கலாம். ஆனா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கய்யா, சந்தோஷமா இருங்கம்மா.
ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர். அவர் காரணம் என்ன? அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் சொல்லி உயர்த்த போகிறோம். ஆண்டவர் நல்லவர் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம், உயர்த்த போகிறோம். எல்லாரும் இணைந்து நாம் சொல்லி பாடுவோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுவோம், நீ நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. கைகளை உயர்த்தி நம்மை தம்முடைய பிள்ளையாக மாற்றி நடத்துகிற தெய்வம். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான சொல்லும் போதே நம்முடைய பாவத்தை அழுவுகிறவர். சொல்லுங்க, நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்மையுள்ள தேவன், சொல்லுகிற வாக்கை நிறைவேற்றுகிறவர், அவர் உண்மைக்கு உதாரணமாயிருக்கிறவர். ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தி, என்னை அழைத்தவரே, தாயின் கருவில் தெரிந்து கொண்டவரே, நீரிய வாழ்க்கையிலே சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர், உண்மையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்துவோம். என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையில் எங்களை சேர்த்துக் கொள்வீராக. தேவ மகிமை இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. ஓ, நீ நல்லவர். மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு
தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். எல்லாரும் சொல்லுவோம் ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ஹalleluya, உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்பும். எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படி சொல்லி பாடுவோம். உந்தன் பரிசுத்த ஆவியா என்னை நிரப்பிரே. உந்தன் பரிசுத்த என்னை எல்லாரும் சொல்லுவோம். உந்தன் பரிசுத்த என்னையும் நிறைத்திரே. உந்தன் பரிசுத்த எங்களை நிரப்பி நடத்துகிறவரே, நிரப்புகிற தெய்வமே, நீ நல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், நீ நல்லவர். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும். சர்வ வல்லமை உள்ளவர். ஆர்ப்பரித்து சொல்லுவோம் ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. ஹalleluya, சத்தத்தை உயர்த்தி ஹalleluya, 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 hallelujah, 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 hallelujah. Oh, thank you, Jesus. ஸ்தோத்திரம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஓ ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவி எங்களை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவரே. எங்கள் சரீரம் பலவீனப்படுகிறது சில நேரத்தில், ஆனால் உம்முடைய ஆவியோ உற்சாகம் உள்ளதா இருக்கிறது. ஹalleluya, ஸ்தோத்திரம். அதனால தான் பைபிள்ல வசனம் இருக்கு பாருங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே. ஆவியினாலே ஷபா கதா லரபா நியாதுரஹா. நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய ஆவியினாலே. இது உங்க பலத்தினாலே ஆகாது, உங்க பலத்தினாலே முடியாது, உங்க மாம்சத்தினாலே முடியாது, ஆவியினாலே. ஓ ஹalleluya, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஒரு சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஹalleluya. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் உங்க இருதயத்தில் உண்டாகிறதா? என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகுன்ற வேதனை உங்க இருதயத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? இல்ல ஆண்டவர் அதுக்கு தான் சொல்றாரு பாருங்க, எந்த நேரமும் எல்லா சூழ்நிலையும் பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உன்னுடைய எல்லைகளை விரிவாக்குவேன். அவர் இருக்கிறார் பாருங்க. பயப்படாதே என்று சொல்லக்கூடிய வார்த்தை அவர் ஒருவரிடத்தில் வரும்போதுதான் நிஜமான பயங்கள் என்னை விட்டு நீங்கி போகும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஓ ஸ்தோத்திரம். என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. மரண பயம் உங்களை சூழ்ந்து கொள்ளும், ஆனால் நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லுங்க, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனால எந்த சத்துருவின் கிரியைகளும் என்னை அணுகாது, என்னை சேதப்படுத்தாது, என்னை துன்பப்படுத்தாது. ஓ ஸ்தோத்திரம். எதுவும் என்னை அழிக்காது. என்னை அழிக்க நினைக்கிறது அழிந்து போகும். அழியாத கர்த்தர் வெற்றி சிறந்தவராய் இருப்பார். ஹalleluya. அவருடைய கரத்தில் நான் இருக்கிறேன். உம் கரம்
என்னை பாதுகாக்கிறது ஆண்டவரே. நீரே எங்கள் தேவனாய் இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறீர்கள்? ஆண்டவரை சொல்லி கொஞ்ச நேரம் உயர்த்த போகிறோம். இஸ்ரவேலை காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என்னை காக்க ஒருவர் இருக்கிறார், என்னை பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார், என்னை நடத்த ஒருவர் இருக்கிறார், என்னை சுமக்க ஒருவர் இருக்கிறார், என்னை தப்புவிக்க ஒருவர் இருக்கிறார். என்னை அவருடைய கரத்தில் ஏந்தி சுமக்கிற தெய்வம், இதுவரை என்னை ஏந்தி சுமந்து பாதுகாத்தவர். ஹல்லேலூயா. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடம் நம்மில் பெருகிடும். பயமே நம் காலங்கள். சொல்லுங்க, நம்பிக்கையில்லா நிலைகள் மாறும், நிலை மாறிடும், புது நம்பிக்கை தினம் நம்மில் பெருகிடுமே. யாவே நீர் என்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, ஷவதரபோ, நீர் அல்லவோ. மரண பயத்தை நீக்குகிறவர், தூங்காமல் உறங்காமல் நம்மை காக்கிற தெய்வன். மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. சொல்லுவோம், மாறிடும். சத்ருவின் காரணம் என்ன தெரியுமா? மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும். எல்லாரும் கைகளை உயர்த்தி let's worship him. யாவே தலைமுறை தலைமுறையாய் எங்களை பாதுகாக்கிற ஒரே தெய்வம் நீர். யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவரே, எங்களை காக்கிற ஒரே தெய்வமே நீர். இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. தோல்விகள் ஜெயமாக மாறும், தோல்வி பயங்கள் உங்களை ஆக்கை செய்யுமானா பரிகாரி கர்த்தர் நம்மை ஜெயமாக நடத்துவார். ஓ, ஜெயிக்க வைக்கிற இயேசு. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. உம் நாமத்தில் வியாதிகள் காரணம் என்ன தெரியுமா? நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவி, உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. நீர் எங்கள் ஜெயமாக நடத்துகிற ஒரே தேவன். எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம், யாவே யாவே.
காக்கிற எங்கள் தெய்வமே, ஓ ஜீசஸ், இஸ்ரவேலை காக்கிறவனே, நீர் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர். சத்தத்தை உயர்த்தி இஸ்ரவேலை நீங்க மாத்திரம் சொல்லுங்க. நீர் உறங்குவதில்லை. நீர் உறங்குவதில்லை. நீர் என்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலை. சொல்லுங்க. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. எங்களை காக்கிற நோக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் எங்களை காக்கிறவர். நீர் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. எங்களை காக்கிறவரே, சுமக்கிறவரே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்களை தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கிறவர். எங்களுக்கு ஒரு தைரியம் என்ன? எங்கள் தலைமுறைகளை காக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் அப்படி இருக்கிறதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை, எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது, எதுவும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. அல்லேலூயா. சத்துரு திருடி கொள்ள வருவான், திருடுவது போலவே இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை, என்னை சேதப்படுத்த விடாமல் காக்கிற இஸ்ரவேலின் தேவன். அவர் உறங்காமல் தூங்காமல் என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் தலைமுறைகளை காக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஓ, நம்மை காக்க ஒருவர் இருக்கிறார். நம்மை சுமக்க, நம்மை ஏந்த, நம்மை தப்புவிக்க நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீர் எங்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர். பயம் எங்களை ஆளுவதில்லை, நீரே எங்களை ஆளுகிறவர். நாங்கள் உம்முடைய கரத்துக்குள் இருக்கிறோம். எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதுனால உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை பத்திரமா இவ்வளவு நாள் வழி நடத்தினீர். இனியும் எங்களை, எங்கள் சபையை நீர் நடத்த போதுமானவராக இருக்கிறீர். உம்முடைய ஆளுகைக்குள்ளே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். உம்முடைய வசனம் எங்களை தைரியப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு இந்த காலை நேரத்தில் நீர் பேசுவீராக. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.